ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹித் சர்மாவுக்கும் கம்பீருக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா கருத்து வேறுபாடு வந்து ஏற்பட்டிருக்கு. ஒருபுறம் வந்து கேப்டனாக ரோஹித் வந்து சில முடிவுகள் வந்து எடுக்கிறாரு. இன்னொரு புறம் வந்து கம்பீர் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இது வந்து சரியாக வராது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதனால் வந்து 2 பேருக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான வாக்குவாதம் வந்து நடந்திருக்கு. இந்த வாக்குவாதம் வந்து எதை வச்சு நடந்துச்சு அப்படின்னா பவுலிங் யூனிட்டை வச்சு தான் இந்த வாக்குவாதம் வந்து நடந்திருக்கு. இப்போ இது வரைக்கும் ஆஸ்திரேலியா மண்ணில் பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. 1-1 அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த தொடர் வந்து சமநிலையில் வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம பேட்டிங்கில் வந்து சொதப்பலாக வந்து ஆடிருக்கோமா இல்லை பவுலிங்கில் வந்து சொதப்பலாக ஆடிருக்கோமா அப்படின்னா முதல் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து நமக்கு வந்து பேட்டிங் வந்து செமையாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்து பேட்ஸ்மேன்கள் வந்து சொதப்பினாங்க. 2வது இன்னிங்ஸில் வந்து விராட் கோலி செஞ்சுரி, இன்னொரு புறம் வந்து நமக்கு ஜெய்ஸ்வால் வந்து அவர் வந்து 150 ரன்கள் வந்து அதுக்கு மேலே வந்து அடித்தார். ஸோ பேட்டிங் நல்லா இருந்துச்சு, பவுலிங்கும் நல்லா பண்ணாங்க. பட் அதுவே வந்து 2வது டெஸ்ட் அப்படின்னு வரும்பொழுது பேட்டிங்கை விட பவுலிங் தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து சொதப்பலாக வந்து இருந்துச்சு. ஏன்னா வந்து பேட்ஸ்மேன்கள் அவங்களால முடிஞ்சதை 200 ரன்கள் வந்து அடிக்க முடியலை அப்படின்னா கூட அவங்களால முடிஞ்சதை வந்து பண்ணாங்க. ஆனால் வந்து பவுலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய வீரர்களை வந்து ரன்கள் அதிகமாக அடிக்க விட்டுட்டாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த 2வது டெஸ்ட் மேட்ச்சில் எந்த பிளேயருமே செஞ்சுரி அடிக்கலை. ட்ரேவிஸ் ஹெட்டு மட்டும் வந்து 140 ரன்கள் வந்து சேர்த்துருப்பார். அப்போ வந்து அந்த ஹெட்டை வந்து நம்ம வந்து அடிக்க விட்டுட்டோம். அவரை வந்து ஆரம்பத்திலே விக்கெட் எடுக்க நம்ம வந்து 10 விக்கெட் எடுக்கலை. அதை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ பவுலிங் யூனிட் அப்படின்னு பார்க்குறப்ப ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 பேர் வந்து முக்கியமானதாக வந்திருக்காங்க. ஸ்டார்க்கு, கம்மின்ஸு, ஹெசல்வுட் இல்லை அப்படின்னாலும் போலந்தை வச்சு வந்து மேனேஜ் பண்ணிடுறாங்க. 3 பேருமே விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும்தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு வந்து கிடையாது. 3 பேரும் கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுறாங்க. பட் இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து பும்ரா, சிராஜ் வந்து ஓகே. சிராஜ் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து சொதப்பல். பட் 2வது டெஸ்ட்டில் ஓரளவுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணார். பும்ராவுக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா பவுலிங் போட்டார். பும்ரா மற்றும் சிராஜ் இவங்க 2 பேரும் வந்து 2வது டெஸ்ட்டில் வந்து நல்லா ஆடிருப்பாங்க. பட் வந்து 3வதாக வந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய ஹர்ஷித் ராணா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விக்கெட் கூட எடுக்கலை. 86 ரன்களை வந்து விட்டு கொடுத்துருப்பாரு. அப்போ அவர் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து யங் பிளேயர். இந்த ஆஸ்திரேலியா தொடர் அப்படிங்கிறது அவருக்கு வந்து டெபியூட் டெஸ்ட்டு தொடர். அப்போ அப்படி இருக்கிறப்ப அவர்கிட்ட வந்து பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது. அவர்கிட்ட நம்ம பெருசாக எதிர்பார்க்கவும் முடியாது. இன்னொரு புறம் வந்து ஆல்டர்னேட்டிவ் பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அதுலேயும் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தலை. அவருக்கு கம்மியான ஓவர்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. அஸ்வினும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்கல. அப்போ வந்து பவுலிங் யூனிட் இந்திய அணியில் இப்போதைக்கு வந்து வீக்காக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கம்பீர் பார்த்திங்கன்னா ஷமியை வந்து உடனே வந்து வர வைப்போம். ஷமி, சிராஜ், பும்ரா இவங்க 3 பேர் இருந்தாங்கன்னா ஆஸ்திரேலியா அணிக்கு ஈக்குவலாக நம்மக்கிட்டையும் பவுலிங் யூனிட் வந்து இருக்கும். கண்டிப்பாக அடுத்த 3 டெஸ்ட்லேயும் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும். ஷமி வந்து இப்போ முழு உடல் தகுதியோடு வந்து இருக்காரு. ஷமிக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு கம்பீர் வந்து சொல்கிறாரு. இன்னொரு புறம் வந்து கேப்டன் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஷமி வந்து இன்னும் எவ்வளோ காலம் வந்து இருக்க போகிறாருன்னு தெரியாது. அவருக்கு வந்து வயசு ரொம்ப ஆயிடுச்சு. இந்த ஒரு தொடரை மட்டும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு பேசாதீங்க. இப்போ நம்ம வந்து ஹர்ஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ் தீப் இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து சிராஜ் மாதிரி நம்ம டெவலப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு 5லேருந்து 8 வருஷத்து வரைக்கும் வந்து அவங்களால வந்து சிறப்பாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஷமி மாதிரி இன்னொரு பிளேயரை வந்து நம்ம வந்து உருவாக்கிடலாம். அதனால் வந்து இப்போதைக்கு வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து யங் பிளேயர்ஸை வந்து ஒதுக்காதீங்க. ஷமி வந்து வேணாம் அப்படின்னு ரோஹித் சொல்கிறாரு. பட் கம்பீரோ நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. ஆனால் இப்போதைக்கு வந்து நமக்கு இந்த 3 கேமில் ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கும். இப்போ வந்து நீ சொல்கிற ரிஸ்க்கை நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் இப்போ உடனே ஷமி தேவை அப்படின்னு கம்பீர் சொல்கிறாரு. இதனால் ஷமி வேணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கும் நடுவில் பயங்கரமான ஆர்கியூமெண்ட் வந்து போயிருக்கு. நன்றி.